ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இது எங்கள் வீட்டில் உள்ள மினி தோட்டம். இன்றைக்கி அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க. முதல்ல நீங்கள் பார்க்குறது சாம்பக்காய், அதாவது வாட்டர் ஆப்பிள். இது முருங்கை மரம். எங்கள் வீட்டில் முருங்கை மரம் வரவே வரல, ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த ஒன்று வந்திருக்கு. அடுத்து இது வந்து வல்லாரைக்கீரை, நிறைய படர்ந்து கிடக்குது. இது வந்து பிச்சி. அதுக்கு பின்னாடி இருக்கிறது நவர பச்சலை. அப்புறம் கொடி மாதிரி இருக்கிறது வந்து தூதுவளை. அப்புறம் இதுவும் பிச்சி தான். இது வந்து மணத்தக்காளி. அப்புறம் அந்த முக்கில் ஒரு மல்லி செடி தெரியுது பார்த்தீங்களா, அது வந்து அடுக்கு மல்லி. பார்க்க ரொம்ப பெருசாக இருக்கும், ஸ்மெல்லும் சூப்பராக இருக்கும். அடுத்து பிச்சி தான் நிறைய இருக்குது. இது வந்து ரம்ப செடி, பிரியாணிக்கெல்லாம் போடுவாங்க, சிக்கனுக்கெல்லாம் போடுவாங்க. அப்புறம் இந்த புல்லாக இருக்குதுல்ல, இது எல்லாமே தெனை, பேர்ட்ஸுக்கு போடக்கூடிய தெனை. எடுத்து காட்டுறேன் பாருங்க. அப்புறம் இது வந்து பப்பாளி. பப்பாளி நிறையவே இருக்கு. இதுவும் மல்லி தான். மல்லி இருக்கிறதுலையே பப்பாளியும் வந்திருக்கு, மல்லி பூத்திருக்கு. அப்புறம் இந்த தொங்குற தொட்டியில் இருக்கிறது வந்து ஒன்று வந்து டேபிள் ரோஸ், இன்னொன்று வந்து ஒரு அழகு செடி. அப்புறம் இன்னொன்று வந்து அதுவும் ஒரு அழகு செடி தான், ஆனால் புல் மாதிரி இருக்கும், பார்க்க சூப்பராக இருக்கும். இது வந்து கத்தாழை வகை சேர்ந்த ஒரு செடி, பட் கத்தாழை கிடையாது, கத்தாழை வகையை சேர்ந்த ஒரு செடி. அப்புறம் இதுவும் ஒரு அழகு செடி தான், ஒரு வெள்ளை கலர் பூக்கிற செடி. இது வந்து ரோஜா. ரோஜாலேயே 2-3 சைஸில் வீட்டில் இருக்கு. இப்போ எல்லாத்துலேயுமே தள்ளு வந்திருக்கு. அப்புறம் இது என்ன கொடினா புடலங்காய் கொடி, புதுசாக ஒரு காயும் காய்ச்சிருக்கு. அப்புறம் இதுவும் பப்பாளி செடி தான். அப்புறம் இது வந்து ஒரு அழகு செடி. பப்பாளி தான் நிறைய இடத்துல நிற்கிது. அப்புறம் இதுவும் ஒரு அழகு செடி. இந்த ரோட்டோரமெல்லாம் இது நிறைய பார்க்கலாம். அப்புறம் ஒரு ரோஸ் பூத்திருக்கு. அப்புறம் பேக் சைடில் ஒரு மல்லி. இது வந்து ஒத்தடுக்கு மல்லி தான். அப்புறம் இது வந்து சுண்டக்காய். இப்போ ரீசெண்டாக தான் இதை பறித்தோம். இப்போ நிறைய பூவெல்லாம் வந்திருக்கு. மோர் வீடியோஸ்க்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய் பாய்.